திருச்செந்தூரில் தேசிகமூர்த்தி சுவாமிகள் பன்னீர் இலையில் விபூதியை கூலிக்கு பணமாக மாற்றிய அதிசயத்தை கண்டீர்கள். இந்த அதிசயம் தொடர்ந்து நடக்க அதுவும் சில காலத்தில் நின்று போனது. தேசிகமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் முருகனிடம் முறையிட அவர் கனவில் தோன்றிய முருகன் காயல்பட்டினம் வள்ளல் சீதகாதியிடம் சென்று உதவி பெற்று கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு கூறினார். அதன்படி சீதகாதியை சந்தித்தார் தேசிகமூர்த்திகள். சீதகாதியோ ஒரு மூட்டை உப்பை கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட தேசிகமூர்த்திகள் கோவிலுக்கு வந்து பிரித்து பார்த்தார். மூடை முழுவதும் தங்க காசுகளாக மாறியிருந்ததை கண்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு முருகனின் ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார். தேசிகமூர்த்தி சுவாமிகள் ஒரு கோபுரம் கட்டவே பன்னீர் இலை விபூதியால் பல திருவிளையாடல்கள் செய்த முருகன் இந்த இலை விபூதியை வைத்து இன்னும் பலருக்கு நோய்களை தீர்த்தார்.